வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பர்த்டே வீடியோ வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான மெட்டீரியல் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த மாதிரி பிளாக் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ, ஸோ யாருக்கு நீங்கள் பர்த்டே மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கப்புள்ஸாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் எடிட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாருக்கு வேணாலும் பர்த்டே மேக் பண்ணலாம். சேம் இந்த டிசைனை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சர்க்கிளில் வந்து செட் ஆகிடும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ இருக்கான்றதை ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவுக்கு ஃபில்டர் ஆப்ஷனில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கலரிங்லாம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் தேவையான அளவுக்கு கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு, ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒன் ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஐக்கான இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோவில் ஃபேஸ் வந்து தெரிகிற அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்ன்ற ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் சர்க்கிள் ஷேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு ஒரு 8 இல்லைனா 7 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுங்க. ஸோ அதோட சைஸை வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் இந்த மாதிரி கொஞ்சம் டவுன் பண்ணி இந்த சர்க்கிளை செட் பண்ணுங்கள். அதுக்கு பார்டர் வேணும்னா அந்த மாஸ்க் ஆப்ஷன்லேயே போய்ட்டு இன்னும் கூட லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு அந்த இமேஜோட டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக சர்க்கிள் இமேஜ் கீழே காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் மறுபடியும் அதே மாதிரி வேறு ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி கிராப்பிங் ஐக்கானுக்கு போங்க. கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. அந்த இமேஜோட சைஸை லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு அதை இதுக்கு பக்கம் இந்த மாதிரி கொஞ்சம் செட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிட்டு பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதில் வந்துட்டு பிளாக் கலரை கொடுத்துக்கோங்க. அப்படியே டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும், இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஃபாண்ட் வந்து இருக்கும். எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டு ஏதோ ஒரு போல்டான ஃபாண்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பக்கம் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும், ஸோ அந்த இடத்துல இதை வந்து ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா காப்பின்னு இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே டபுள் டேப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மை டியர்னு போட்டுக்கிறேன், பட் நீங்கள் என்ன நேமோ யாருக்கு மேக் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை டைப் பண்ணிட்டு இப்போ பக்கம் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரெட் கலரை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டபுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஜாயின் லெட்டரில் இருக்க ஏதோ ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு கீழே இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு கீழே இந்த மாதிரி இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் கீழே டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எனி 3 or 4 எமோஜஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எமோஜி செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு அதோட சைஸிங் கம்மி பண்ணிவிட்டு அந்த எமோஜி இந்த மாதிரி இதுக்கு கீழே இப்போ நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருந்திருப்போம், அதுக்கு கீழே செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், நான் மார்க் பண்ணி காட்டுற இடத்துல. ஸோ அந்த ஃபோட்டோவுக்கு கீழே கொஞ்சம் ஒரு சென்டென்ஸ் மாதிரி வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. குரோம்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய சென்டென்ஸ் வரும், ஸோ அதில் ஏதோ ஒரு சென்டென்ஸை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு குரோமில் சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பை முடிச்ச வாட்டி மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எஃபெக்ட்டும் சாங்கும் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள்.
அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. கீழே வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமே மைனஸ் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்து பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரியாதவங்க வீடியோவை மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.